ஹலோ ஹாய் த பட்டர்ஃப்ளைஸ், திஸ் இஸ் யுவர் கோயாலி மாஃபிக்ஸ். ஸோ வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஆரமோட ஹி டோன்ட் நோ ஹூ ஆம் ஐயோட தேர்ட் பார்ட்டு தான்டா பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு இத்தனை நாள் நான் இது கேப் விட்டுட்டேன். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. ஸோ வந்துட்டு கூல் பண்ணிக்கிறதுக்காக ஒவ்வொரு பாட்டாக போடலாமே. ஸோ ஒவ்வொரு எஃப்எஃப்லேருந்து ஒவ்வொரு பாட்டாக போடலாமா அப்பப்போ. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு யோசித்து வச்சுருந்தேன். ஸோ வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு கோடை காலம் வேறு ஆரம்பிச்சிச்சா. ஸோ ரொம்ப வெயில், ஒன்றும் பண்ண முடியல, டென்ஷனாக ஆகுது. ஸோ வந்து அதுதான். ஸோ வந்துட்டு கோச்சிக்காதீங்க. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு பாட்டுக்குள்ளே போயிடலாம். நான் போன பாட்டில் எதோட முடிச்சிருந்துருப்பேன் அப்படின்னா, போன பாட்டில் நாம்ஜோன் இப்போ இத்தனை நாள் நம்ம பழி வாங்கிட்டு இருந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணை இல்லையா, என் தங்கச்சியை சாவடிக்கிறதுக்கு என்னோட தங்கச்சி டெத் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தவனோட தங்கச்சியை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜோன் இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே நின்றுருந்துருப்பான். அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னு இத்தனை நாள் அவன் கவனிக்காமல் இருந்திருப்பான். ஸோ அதை வந்து அவன் யாரை வந்துட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான், பழி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயமே தெரியாமல், ஸோ நாம்ஜோன் வந்துட்டு அவனோட ஒய்ஃபையே வந்துட்டு அவன் அந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ பழி வாங்கிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போது வந்துட்டு அவன் அப்படியே வந்து ஷாக்காகி நிற்கிறான். இப்போ இத்தனை நாள் வந்துட்டு பழி வாங்கினது யார் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நாம்ஜோன் ஸோ வந்துட்டு அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஆரம் அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கான். ஸோ அவன் அந்த ரூம்குள்ளே பெட்டில் ஒரு மாதிரி ஒரு டென்ஷனாக தலையை சாய்ச்சி வச்சு அப்படி உட்காந்துருக்குறான். ஸோ அதாவது வந்துட்டு நீஸில் வந்துட்டு அவனோட வந்துட்டு எல்போ கொடுத்துட்டு, ஸோ இந்த மாதிரி ஸோ வந்துட்டு அவனோட தலைக்கு வந்துட்டு இந்த ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துட்டு, ஸோ அப்படி உட்காந்துருக்குறான் டென்ஷனில். பக்கத்தில் வந்துட்டு அவனோட ஒய்ஃபை வயன், ஸோ வந்துட்டு அவள் வந்து உட்கார்றா. அவள் உட்காந்து எங்க நாம்ஜோன் என்னங்க அது வந்து அந்த அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லும்போதே நாம்ஜோன் அவனோட தலையை நிமித்திட்டு முறைச்சிக்கிட்டு இருக்கிறான். வயனை பார்த்து இங்கே வயன் பேசிக்கிட்டு இருக்கிறா. அது என் ஃப்ரெண்டு தான், அவள் ரொம்ப நல்லவ, அவளுக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. அவள் உங்களை மாதிரி தான் படிக்கிறப்போ இந்த இந்த வாழ்க்கையிலேருந்து, மாஃபியாவோட லைஃப்லேருந்து அவள் தள்ளி தான் இருந்தாள். தட்ஸ் வாய் நான் அவளை அங்கேருந்து தப்பிக்க விட்டேன் அப்படின்ட்டு சொன்ன அடுத்த நிமிஷமே கழுத்தை பிடிக்கிறான் நாம்ஜோன். வயனோட கழுத்தை பிடிக்கிறான். அப்போது இவ்வளோ நாள் நான் பழி வாங்கிட்டு இருந்தது ஒன்று தான். அவனோட தங்கச்சியை நினச்சி நான் திருப்தி ஆகிட்டு இருந்ததெல்லாம் போலியான ஒரு திருப்தி ஆகிட்டு இருந்தேன். உன்னால் நான் பழி வாங்க வேணும், பழி வாங்கலை, அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு பொழிச்சுன்னு ஒரு அறையிறான். ஃபைன் அங்கிட்டு போய் விடுறாங்க. அதாவது பெட்டோட தேர்ட் கார்னரில் போய் விடுறாங்க. ஸோ இவ்வளோ நாளும் இதுக்கு காரணம் நீ தான். சீ, எத்தனை தடவை உன்னை நான் அடிச்சிருப்பேன், எத்தனை தடவை உன்னை நான் மிதிச்சிருப்பேன், அசிங்கமாக பேசியிருக்கேன், எத்தனை தடவை சீ, ஒரு ஃபுல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருந்தேன். அவனோட தங்கச்சியை நான் பழி வாங்குறேன், கொடுமைப்படுத்துகிறேன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்குள்ளே இருந்துச்சு. இன்னைக்கு அது எல்லாத்தையும் நீ உடைச்சிட்ட. இனி உன்னை நான் உயிரோடு விட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை எடுக்கிறான். அங்கிட்டு உளுந்த வயன், தட் கார்னரில் பெட்டோட தட் கார்னரில் உளுந்த வயன் பயத்தோட எந்திரிச்சு நிற்கிறான். பிகாஸ் நாம்ஜோன் அந்த ஃபேஸ் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. ஸோ வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ அப்படின்றது வந்துட்டு அவனுக்கு சொன்னாலுமே கூட, பட் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்றது வந்துட்டு அவனால் ஏற்றுக்க முடியலை. அங்கே நிற்கிறது அவனோட ஒய்ஃப் அப்படின்றது வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஏற்றுக்க முடியலை. ஸோ வந்துட்டு அவன் அவள் சொல்கிறத நம்பவே இல்லை ஃபஸ்ட்டு. அது நம்மளோட ஒய்ஃப் அப்படின்றது அவன் ஒத்துக்கலை, அவள் பொய் சொல்கிறா அப்படின்னு தான் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான்.
ஸோ அதே மாதிரியே தான் கண் எடுத்து ஒயன் முன்னாடி நீட்டுறான். ஸோ அப்போது அவனுக்கு ஒரு கால் வருது, ஒரு அர்ஜென்ட் காலு. அந்த அந்த தப்பிச்சு ஓடுனான் இல்லையா, ஸோ அவன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது. பிகாஸ் இத்தனை வருஷமாவுமே கூட அவனை தான் தேடிக்கிட்டு இருந்திருப்பானுங்க. எப்படி அவனோட தங்கச்சி சித்திரவதைப்படுத்துறணுமோ, பழி வாங்குறேனோ, அவனையும் நான் சாகடிக்கணும், பழி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நான் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் ஒரு வெறித்தனமாக அவனை தேடிக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ அவனோட லைஃபை 2 இயர்ஸ் ஆகிருக்கும், 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கூட ஆகிருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ நாம்ஜூன் இந்த 3 இயர்ஸில் அவன் ஒரு பெரிய ஒரு மாஃபியாவாகவே ஆகியிருந்திருப்பான். அந்த லைஃப்லேருந்து விலகி இருக்கணும்னு நினச்ச அவனோட அந்த டெஸ்டினி, ஸோ அவனோட அந்த மாஃபியா அவனோட அப்பாவோட அந்த லைஃப்குள்ளேயே தள்ளி விட்டுருச்சு அவன் ஜஸ்ட் அவனோட தங்கச்சிக்காக மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறான். மற்றபடி அவனுக்கு எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் மற்றவங்கள தேவையில்லாமல் சாவடிக்கிறது, ஸோ அதெல்லாம் பிடிக்காது. அந்த மாதிரி பண்ணவும் மாட்டான். அவன் இப்போது அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா ஃபோர்ஸஸும் வந்துட்டு அவனோட என்ன முடியுமோ ஸோ அதை செஞ்சுருந்துருப்பான். ஸோ இப்போ கடைசியாக ஃபைனலாக அவனுக்கு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, லட்டு மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி தான் ஆரம்புக்கு இப்போது லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. ஸோ நாம்ஜூன் இந்த சந்தோஷத்தில் ஃபோனை கட் பண்ணிவிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நீ தப்பிச்சிட்ட, பட் இதுக்கு காரணமாக இருந்த உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அவனோட அந்த கண்ணில் நெருப்பை கக்குற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியில் போகிறான். கண்ணு கீழே இறக்கிட்டு வயன் இவன் எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறான், இப்போ தான் இந்த லைஃப்லேருந்து வெளியில் வரப்போகிறான் அப்படின்ட்டு தெரியாமல் தலையில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே பெட்டில் உட்காடுறாங்க. நாம்ஜூன் எத்தனை நாளில் அவளை போட்டு அடிச்சிருப்பான், மிதிச்சிருப்பான், கொடுமைப்படுத்தியிருப்பான், கஷ்டப்படுத்தியிருப்பான். என்ன ஒன்று அவள் சொல்ல வந்தாலும், அதாவது உண்மையை சொல்ல வந்தாலும் அதை கேட்காம அவள் என்ன சொல்ல வரா அப்படின்றதே தெரியாமல் அப்படி அடிச்சிருப்பான். ஒரு இறக்கமே இல்லாதவன் மாதிரி நடந்திருந்திருப்பான் நாம்ஜூன். பிகாஸ் அவனோட தங்கச்சிக்காக. அவனோட தங்கச்சி தான் எல்லாமே. நாம்ஜூனோட அம்மாவுக்கு அப்புறம் நாம்ஜூனோட தங்கச்சி மட்டும்தான் அவனுக்கு. ஸோ எந்த ஒரு விதத்துலேயும் விட்டு கொடுக்காத ஒரு உறவு, ஒரு அண்ணன் தங்கச்சி உறவு. ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரு பாண்டிங் இருந்திருக்கும் அவங்களுக்குள்ள. அவளை நினச்சி அவளோட ஃபோட்டோவை பார்த்து நாம்ஜூன் அவனுக்குள்ளே அந்த 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 வெறியை அதிகப்படுத்திக்கிட்டான். ஸோ அவளை பார்க்கும்போது அவனோட ஞாபகம், அவனை எப்போ சாவடிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நாம்ஜூனுக்கு வந்துட்டு போகும். ஸோ நாம்ஜூன் அந்த ஃபோட்டோவை கீழே வச்ச உடனேயே அவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்து, அவளோட ரூம்லேருந்து, அதாவது அவனோட தங்கச்சி ரூம்லேருந்து வெளியில் வந்து, ஸோ எப்போவுமே அந்த தங்கச்சி ரூம்லேருந்து வெளியில் வந்து, ஸோ அவனை கண்டுபிடிச்சிட்டிங்களா, தேடிட்டிங்களா, பிடிச்சிட்டிங்களா, எங்கூட இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவனோட காட்ஸ் எல்லாத்தையுமே கத்துவான், திட்டுவான். காட்ஸ் தான். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களாவே அமைதியாகிடுவாங்க. ஸோ அவங்களோட தங்கச்சியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் அவங்க அப்புறம் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ட்டு அவனுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க. காட்ஸாக இருக்கிற பாதி பேர் நாம்ஜூனோட கூட படித்த ஃப்ரெண்டு. ஸோ நாம்ஜூனோட அந்த காட்ஸும் ஃப்ரெண்டு தானே. ஸோ அதனால் அந்த காட்ஸுக்கும் அவ்வளோ கொலவெறியாக இருக்கும். பிகாஸ் அவனுங்களோட தங்கச்சி மாதிரி அவளை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பானுங்க. அவ்வளோ அழகாக இருப்பாள், அவ்வளோ பணிவாக நடந்துக்குவா, பாசமாக நடந்துக்கிடுவா. ஸோ எல்லாத்துக்கிட்டேயுமே அவளும் ஒரு ஃப்ரெண்டு பாண்டிங்கில் இருப்பாள். ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி டெத் ஆகிட்டா, நாம்ஜூனுக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு, இந்த மாதிரி மாஃபியாவில் அவன் ஆட் ஆகிட்டான், மாஃபியா லைஃப் அவன் ஆட் பண்ணிக்கிட்டான் தான் லைஃபோட அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சோன்னே, உனக்காக நான் கூட இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண சொல்லன்னு சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம்டா அப்படின்ட்டு அவனுங்களும் வந்து சேர்ந்துருந்துருப்பானுங்க. ஒவ்வொரு கட்டத்துக்கு மேலே ஸோ இந்த மாதிரி தேடி கண்டுபிடிக்க முடியலன்ட்டு சொன்னோன்னே அவனுங்களுக்கே வெறியாக இருந்திருக்கும், எப்போ தான் கிடைப்பான் அப்படின்ட்டு. நாம்ஜூன் மாதிரியே இவனுங்களும் கொலை வெறியாக ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த வெறியில் தான் ரொம்ப வந்து ஒரு ஆர்வமாக அப்படி தேடிக்கிட்டு இருந்திருப்பானுங்க. விடவே கூடாது அப்படின்ட்டு ஒரு விடாமுயற்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. இப்போ ஃபைனலாக நாம்ஜூனோட காரு ஒரு குடோனில் போய் நிற்கிது. அந்த குடோனு ஃபுல்லாக
பிளாக்காக இருக்கு, அவ்வளோ ஒட்டடை, அவ்வளோ ஒட்டடை, அங்கங்கே சிலந்தி வளைங்க அப்படி இருக்குது நம்ஜனோட காரு. அந்த பிளாக் கலரு, அவ்வளோ தெளிவான அந்த பிளாக்கு அந்த காரு அந்த குடோனுக்கு முன்னாடி போய் நிற்கிது. நம்ஜூன் அவ்வளோ கெத்தாக இறங்குறான். நம்ஜூனோட ஹேண்டில் பெரிய ஒரு பெரிய கன்னு. ஸோ அந்த கன்னை எடுத்துக்கிட்டே இறங்குறான். அவன் மூஞ்சில் அவ்வளோ ஒரு கொலை வெறியாக இருக்கு. அவனோட கண்ணு, அந்த ஈகிள் கண்கள், அந்த 2 கண்ணுலேருந்தும் அப்படியே நெருப்பு வழியுது. அவனோட மூஞ்சி இப்போ யார் பார்த்தாலும் அந்த ஃபேஸை பார்த்த உடனே அவன் அந்த இடத்துலையே ஸ்பாட் அவுட் அப்படின்றது மாதிரி அவனோட மூஞ்சி எப்படி இருக்கு, அந்த ஃபேஸில் அவ்வளோ கோபத்தோடு இருக்கான். அந்த அந்த கார்லேருந்து டோரை பொட்டுன்னு சாத்திட்டு இறங்குறவன் ஸ்ட்ரெயிட்டாக போய் நிற்கிற இடம், அவனை பிடிச்சி வச்சிருக்கிற அந்த இடத்துல சுற்றி பாடிகார்டு இருக்கானுங்க. மூஞ்சி முகரை எல்லாத்தையும் உடச்சி வச்சிருக்கிறானுங்க. அப்படி ப்ளீட் ஆகுது அவனோட ஃபேஸில் இருந்து. நாம்ஜூன் வந்த வேகத்தில் போட்டு அடின்னு அடிக்கிறான். எட்டையே விடாமல் 5 நிமிஷம் அப்படியே போட்டு அடின்னு அடிக்கிறான். நாம்ஜூனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட கையை வலிக்க ஆரம்பிச்சிட்டுது. அவன் சுற்றி இருக்கிற அவனோட ஃப்ரெண்ட்ஸு, டேய் சும்மா இருடா அவனை இப்போயே சாவடிச்சிடாத, அவனை வச்சு சாவடிக்கணும், ஏன் இப்படி பண்ண, எதுக்கு இப்படி பண்ண, என்ன ஏதுன்னு எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி அவனை விட்டவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாம்ஜூனை விட அவனோட ஃப்ரெண்டுங்க கொலவெறியாக இருக்கிறானுங்க. நாம்ஜூன் ஒரு கட்டத்துக்கு மேலே கையில் வச்சுருந்த கன்னை அப்படியே அந்த டேபிள் மேலே வச்சுட்டு அந்த டேபிள் அப்படியே எட்டி உதைக்கிறான். 1 இன்ச்சு அந்த டேபிள் தள்ளி போகுது. நாம்ஜூன் அவ்வளோ டென்ஷனாக இருக்கான். அவன் கையெல்லாம் ஒரே பிளட்டாக இருக்குது. அதை அவனோட கர்ச்சீஃப் எடுத்து ஒரு ஈவலாக அதை அப்படியே எடுத்து துடைக்கிறான். ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஏதோ ஒரு சந்தோஷம் அவன் ஃபேஸில் இருக்குது. இப்போது சிரிச்சுக்கிட்டே அந்த பிளட்டை பார்த்துக்கிட்டே அப்படியே அதை வைப் பண்ணிகிட்ருக்குறான் அவனோட ஒயிட் கர்ச்சீஃபில். ஸோ அங்கிட்டு இன்னும் நல்லா அடி வாங்கிட்டு இருக்கிறான் அவனோட ஃப்ரெண்டுங்க கிட்ட. ஸோ அவன் அடித்த அடியில் அப்படியே மயங்கிட்டான். ஸோ மயங்கி அப்படியே அந்த பெஞ்சில் இருந்து அப்படியே அந்த அந்த ஸ்டூல் இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேருந்து அப்படியே பொத்தடி கீழே விழுகுறான். அதுக்கு மேலே அவனால் தாங்க முடியல. ஸோ நாம்ஜூனோட ஃப்ரெண்டுங்க அங்கிட்டிருந்து நடந்து வராங்க நாம்ஜூன் கிட்ட. டேய் இப்போ இவனை என்னடா பண்ணுறது, போட்டுருவோமா? நாம்ஜூன் இரு, ஒரு நிமிஷம் இரு, இவனை பிடிச்சாச்சு, நெக்ஸ்ட்டு போட்டுடலான்னா வச்சு சாப்பிடுவோண்டா, பார்த்துக்கலாம். டேய் அவனை இன்றைக்கே நான் முடிக்கணும்டா. நாம்ஜூன் இத்தனை வருஷம் வெறி ஒரு நிமிஷத்தில் எங்களாலெல்லாம் தீர்த்துக்க முடியாது. அவனை பார்க்கும்போது அவ்வளோ காண்டாகவும் கொலவெறியாகவும் இருக்குது எங்களுக்கு. இந்த பாரு நாம்ஜூன், இல்லை நீ இன்றைக்கி அவனை சாவடிக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 2 days ஆகுது வச்சு கொடுமைப்படுத்தி சாகடிக்கணும் அவனை. டேய் அவனை இன்றைக்கே போட்டுடலான்றேன், 2 நாள் வச்சு சாவடிக்கலான்னு சொல்கிறீங்க. முடியலடா என்னால், இந்த வாழ்க்கையை விட்டு நான் வெளில வரணும்டா. அங்கே ஒருத்தி இருக்கா, அவளையும் போய் நான் சாகடிக்கணும். இத்தனை நாள் நான் பழி வாங்கிக்கிட்டு இருந்தது இவனோட தங்கச்சின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு சின்ன சந்தோஷம் இருந்துச்சு எனக்குள்ள, இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக அவள் அழிச்சிட்டான். பட் இருந்தாலும் இவனை பிடிச்ச இந்த சந்தோஷம் எனக்கு போதுண்டா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் அந்த பெஞ்சிலேருந்து வேகமாக அந்த கன்னை எடுத்து அவனை ஷூட் பண்ண போகிறான். அவனுங்க நாம்ஜூன் நீ போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூனோட கையில் இருந்து அந்த கன்னை வாங்குறானுங்க. வாங்கிட்டோன்னே நாம்ஜூன் டேய் விட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எங்களுக்கு மட்டும் இந்த லைஃப்குள்ளே இருக்கணும்னு ஆசையா? எங்களுக்கும் லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கிடணும், எங்களோட குழந்தைங்களை நாங்கள் கையில் வாங்கணும், எங்கள் ஒய்ஃப்கிட்ட இருந்து அப்படின்னு அவ்வளோ ஆசைங்க இருக்குது. பட் இத்தனை நாள் வெறி டக்குன்னு தீர்த்துக்க விரும்பலை நாங்கள். நீ போய் அவளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அமுச்சு விட்டுறானுங்க. ஸோ எங்கே நாம்ஜூன் என்னவோ பண்ணுங்க, பட் அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. நீங்கள் கேட்டால் அந்த 2 நாள் அதை எடுத்துக்கோங்க, ஆனால் அவன் அந்த 2 நாளுக்குள்ளே உயிரோடு இருக்கவே கூடாது. நான் இந்த இடத்துக்கு கெயின் வருவேன். அவனுங்க உயிரோடு இருந்தாங்கன்னா
அவ்வளோதான், உங்களை நான் சாவடிச்சிருவேன் நான் அப்படின்ட்டு அவ்வளோ காண்டா நம்ஜுன் பேசிட்டு போகிறான் அங்கே இடத்துல இருந்து. போடா, நீ வந்து பார்க்கும்போது இவன் இங்கே செத்து தான் கிடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மொத்தம் நம்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸு 6 பேர்கிட்ட நிற்கிறானுங்க. ஸோ அவ்வளோ பேருக்கும் அவனை பார்க்க பார்க்க இன்றைக்கே போட்டுருணும், இப்படியே சாவடிச்சிடணும் அப்படின்ட்டு அப்படி வெறி வருது. பட் இருந்தாலும் அவனை வச்சு பார்த்துக்கலாண்டா அப்படின்ட்டு அவங்க அங்கேயே உட்காந்துருக்கானுங்க, பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கானுங்க காவல் காத்துக்கிட்ட. இன்னும் சில பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ஜூன் அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நம்ஜூனோட வீட்டில் நம்ஜூனோட வீட்டில் அவன் காலை எடுத்து வைக்கிறான். அப்போது நம்ஜூனோட ரூமில் இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. நம்ஜூன் அந்த இடத்துல இருந்து வேகமாக உள்ளே போய் பார்க்குறான். அங்கே ஃபொயன் வெளியில் தப்பிச்சு போக பார்க்குறான். இத்தனை நாள் அவன் கூட இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டுருந்துருப்பா. பட் இப்போது நம்ஜூன் சுடுறதுக்கே வந்துட்டான் அப்படின்ட்டோன்னு அங்கேருந்து தப்பிச்சு போக பார்க்குறான். பட் இருந்தாலும் நம்ஜூன் மேலே இருக்கிற அந்த லவ் அவளை அங்கேருந்து போக விட மாட்டேங்குது. என்றைக்கா இருந்தாலும் என் லைஃப் இங்கே தான், இதுதான் என்னோடய வீடு, அவன் என்னோட புருஷன், அவன் கூட தான் நான் வாழணும், அவன் கூட நான் பேபி பார்ன் பண்ணிக்கணும். என்னோட ப்ரெக்னன்சி டைமில் நான் நம்ஜூனோட பேர் சொல்லி கத்தணும், அழணும், நம்ஜூன் அழணும், கத்தணும். அப்படியெல்லாம் நான் ஆசைப்பட்டேன்னா நான் இங்கே தான் இருக்கணும். நான் அவனோட அந்த கோபத்தை நான் ஹீல் பண்ணி தான் ஆகணும். ஃபைன், இப்போ அவனை விட்டு போனீன்னா அவன் இந்த லைஃப்பில் இருந்து இப்படியே மாஃபியாகவே வாழ்ந்துருவான். இல்லை வாய், நீ போகாத இங்கேருந்து, எப்படியாவது அவனுக்கு நீ தான் என்ன நம்பிக்கை கொடு அப்படின்ட்டு அவனோட மனசு அவளுக்கு ஆறுதல் சொல்லுது, எடுத்து சொல்லுது என்ன நடக்குதோ. ஸோ அந்த விஷயத்த எடுத்து சொல்லுது. ஸோ நம்ஜூன் அந்த ரூமில் உள்ளார்க்க வந்துருந்துருப்பான். உள்ளார்க்க வந்து அந்த சைடு இத்தனை நாள் ஒயன் சீலை தான் வேர் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அந்த சீலைங்க எல்லாமே ஜன்னலுக்கு அங்கிட்டு கட்டி கிடக்கு. நம்ஜூன் வேகமாக வந்து அதை தூக்கி பார்த்துட்டு பொழிச்சுன்னு ஒரு அடி விடுகிறான். மறுபடியும் அந்த கட்டிலில் போய் விழுகிறான். அது பெரிய ரூம், ஜன்னலுக்கு பக்கத்தில் அந்த பெட் இருக்கும். ஸோ அந்த பெட்டில் போய் விழுகிறான். ஒயனுக்கு அவன் அடித்தது ஓகே, பட் தேவையில்லாமல் அவன் கோவப்பட வேணாம் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். ஸோ நம்ஜூன் அவள் வந்துட்டு என்ன பண்ண நினச்சா அப்படின்ட்டு அவளை அந்த தப்பிச்சு போக நினச்சதை நினச்சி நம்ஜூன் அவளை அப்படி அடிக்கிறான். அவளுக்கு அவளோட அந்த கண்ணும் லைட்டாக ரெட்டாக இருக்கு. அவளோட லிப்ஸ்லேருந்து ப்ளட்டு லீக் ஆகுது. ஸோ ப்ளட்டை வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ஜூன் இங்கே அவனை அடித்து என் கை தான் வலிக்குது. இப்போ தான் உன்னோட ஃப்ரெண்டோட அண்ணனை பிடிச்சாச்சு, அவனை அடின்னு அடிச்சுட்டு வந்திருக்கேன்ல, அதனால் இன்றைக்கி உன்னைய அடிக்காமல் விடுறேன். பிகாஸ் என்னோடய கை தான் பெயினாக இருக்குது. நாளைக்கு இந்த பெயின் போயிடும், இது எனக்கு பழகி போனது தான். பட் இருந்தாலும் இப்போ நான் உன்னை விட்டுட்டு போகிறேன். இந்த மாதிரி தப்பிக்கணுன்ற எண்ணம் உனக்கு எகெயின் வந்தாலுமே கூட நீ செத்துட்ட அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு புட்டுன்னு அந்த ரூமை சாத்திட்டு போகிறான் நம்ஜூன் எப்போவுமே ஒயன் இருக்கிற ரூமுக்கு மாடியில் இருக்கும் ஒரு ரூம். ஸோ அந்த ரூமில் தான் நம்ஜூன் எப்போவுமே இருப்பான். ஒயனை கண்காணிச்சிக்கிட்டே இருப்பான். அவள் என்ன பண்ணுறா, எங்கே போகிறா, எங்கே வரா, ஏதாவது ட்ரை பண்ணுறாளா, அவனோட அண்ணன் எங்கே இருக்கிறான் அப்படின்ட்டு ஏதாவது பண்ணுறாளா, ஏதாவது கால் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அவளோட ரூமில் சிசிடிவி வச்சுருந்துப்பா. அதாவது வந்துட்டு கேமரா வச்சுருந்துருப்பான். இப்போது அந்த லேப்டாப்பில் ஸோ பார்த்துட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவள் எப்போவுமே அவன் அடிக்கும் போதெல்லாம் அவள் அழுவா.
அண்டு தென் நம்ஜுனை பற்றி கவலைப்படுவா. அண்டு தென் அழுதுகிட்டே இருந்துட்டு நம்ஜுனை பற்றி 4 வார்த்தை லவ்வபுளாக பேசிட்டு அப்படியே தூங்கிடுவான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ நம்ஜுன் என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு கடுப்பில் தான் அன்றைக்கி ஃபஸ்ட் எபிசோடில் ஸோ என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக கத்தி இருந்திருப்பான். ஸோ இப்போது அதெல்லாம் நம்ஜுன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் லைனாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஓகேடா, இதோட நான் இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.